இந்த நேரத்தில் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு அது சரியாக தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம எப்போவுமே நமக்கு என்ன வேணுங்கிறது நம்மகிட்ட என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குதோ அதை அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது நிறைய நேரங்களில் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்கு கொடுக்குறவங்களோ இல்லை நமக்கு வேலை செய்கிறவங்களோ இல்லை நம்ம அந்த மாதிரியானவர்கள் அதே மாதிரியான ஒரு விஷயத்தில் செய்கிறதில்ல. இந்த நேரத்தில் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு அது சரியாக தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம எப்போவுமே நமக்கு என்ன வேணுங்கிறது நம்மகிட்ட என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குதோ அதை நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அதை கரெக்டாக அவங்கள்ட்ட கன்வே பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. மேபி தே ஆர் இந்த சம் இன்னோவேட்டிவ் பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். பரவாயில்லையே, நம்ம நினச்சதை விட நல்லா வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம நிறைய நேரங்களில் நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை நம்மளோட ஒரு மாதிரியான ஒரு இது எப்படி வருதுன்னா, எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை உங்களுக்கு யார் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க செய்யலை. ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குறோம், நம்ம சாப்பிட உட்காந்துருக்குறோம், அவங்க பந்தியில் விளம்புறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி எதிர்பார்க்கீங்க, இது வேணும், இவ்வளோ வேணும், இது இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் காமனாக எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஏன் இதை நிறையா வச்சுட்ட, ஏன் இதை கம்மியாக வச்சுருக்க, இல்லை இதை ஏன் இது அப்படிங்கிற ஒரு இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க வரும்போதே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு டென்ஷனில் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக முடிச்சிடலாம். இது நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சாப்பாட்டுக்குன்னு சொன்னேன். நிறைய நேரங்களில் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பொருளை நீங்கள் இங்கே தான் வைக்கணும், இந்த விஷயங்கள் இதை ஏன் இங்கேருந்து அங்கே எடுத்தீங்க அப்படின்னு கத்துறதுக்கு பதிலாக அவங்க கூப்பிட்டு இதை பொதுவாக இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மறுமுறை உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. இப்போ எப்போவுமே நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிகிறது மற்றவங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நமக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் ஒரு கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? ஒரு 3 நபர்கள் எடுத்துக்கிங்கன்னா, ஒரு ஹையர் 2 பர்சன், ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்கார், ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் பர்சன் இருக்கார், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. ஒரு 3 நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காமனாக கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த ஹையர் அண்டு பிஸ்னஸ் பர்சனோட மைண்ட் தாட் ப்ராசஸில் மேபி அவுடி காரோ இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ இல்லை ஒரு மெர்சிடிஸ் அப்படிங்கிறது தாட் ப்ராசஸுக்கு வரலாம். ஒரு மிட் செக்மெண்ட்டில் கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி இல்லை அதுக்கு அந்த ஈக்குவலண்டாக ஒரு 20-25 lakhs உள்ள கார் அவருக்கு ஞாபகம் வரலாம். இன்னும் ஒருத்தருக்கு ஒரு மாருதி ஷிஃப்ட்டு, ஒரு டாட்டாவோட ஒரு சின்ன வண்டி, இந்த மாதிரி ஞாபகம் வரலாம். இப்போ கார் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் வேர்ட், பட் எவ்ரிபடி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், சரி தானே? அப்போ நீங்கள் போய் கார்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இந்த காரை நினச்சிங்க, நான் அந்த காரில் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் சரியில்லை. அப்போ என்ன காருங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நபர்களிடையும் நமக்கு தாட் ப்ராசஸ் அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சரியான முறையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட போகிறாங்க. இப்போ 2 பேருக்கும் டென்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம ஒரு விஷயத்தை இப்படின்னு நம்ம சொல்லி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபர்தராக டில் அவர் லைஃப் வரைக்கும் அவங்க கரெக்டாக அதையே கொடுத்துட்ருப்பாங்க. அதில் அவங்க ஏன் இவருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் அவங்க செய்கிற விஷயத்தை நீங்கள் குறை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கும் ப்ரெஷரு, அவங்களுக்கும் ப்ரெஷர். ஒரு ஸ்டைல் அவங்க சொல்லுவாங்க, நம்ம என்னத்தை செய்தாலும் இவருக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பீங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன நினைக்கிறேனோ அது அவங்களுக்கு புரியாது, இல்லை தெரியாது, நம்ம சொன்னாலும் புரியாதுன்னு நீங்கள் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கிட்டத்தட்ட 40-50 வருஷம் வாழ்க்கையை ஓட்டிடுவோம் நம்ம. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவை உங்களால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்தால் கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சரியாக கொடுப்பாங்க. இது ஃபேமிலிலேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, சரிங்களா? இதை சரியாக பயன்படுத்துங்க, உங்களோட டென்ஷனை குறைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.